தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் அவர்கள். பல புதிய சுட சுட பல தகவல்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நமஸ்காரம்பா, நான் சௌக்கியமா இருக்கேம்மா. முதல்ல கொஞ்சம் தமிழ்நாடு விஷயங்களை பார்த்துட்டு நம்ம டெல்லிக்குள்ள போயிடுவோம். ஓபிஎஸ் அவர்களுடைய டெல்லி பயணம், அமித்ஷா அவர்களை சந்தித்தார். இதுதான் இங்க இப்ப தலைப்பு செய்தியா பல சேனல்ஸ்ல ஓடிட்டு இருக்கக்கூடிய செய்தியா இருக்கு. உண்மையிலே என்ன நடந்தது? அவர் கட்சியை ரிஜிஸ்டர் பண்றதுக்காக வந்தாருன்னு சொல்லப்பட்டது. சந்திப்பு நிகழ்ந்ததா? அதை பத்தி சொல்லு. ஓ பன்னீர்செல்வம் அவருடைய வருகையை பாஜக ஒரு விதத்திற்கு வரவேற்கிறது, ஒரு விதத்திற்கு எதிர்க்கிறது. அவரை உள்ளே சேர்த்துக் கொண்டால் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஒரு லீலைகளை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி விரோதிப்பார், எதிர்ப்பார். கட்சி ஆரம்பித்தால் அந்த கட்சி என்டிஏவோட சேருமா? சேர்ந்தார் அவருக்கு எத்தனை சீட்டு ஓபிஎஸ் கொடுப்பார், இபிஎஸ் கொடுப்பாரு? இதெல்லாம் ஒரு குழப்பம். இருந்தாலும் பாஜக பல பாராளுமன்ற மற்றும் வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் நடக்கக்கூடிய அரசியலை முழுமையாக பார்க்க கொண்டு வருகிறது. இதன் நடுவே மிஸ்டர் ஓ பன்னீர்செல்வம் டெல்லியில் வந்திருப்பது உண்மை. பல வழக்கறிஞர்களை சந்தித்தார். அவர் 2 ஓட்டல்களில் மாறி மாறி போய் உட்கார்ந்து கொள்கிறார். ஒன்று நிச்சயங்க, அவருடைய டெல்லி பர்பஸ் அரசியல் பர்பஸ் தான் தெரியுதுங்க. அமித்ஷாவுடைய இன்டென்ஷன் ஜேபி நட்டாவை பார்க்கவில்லை. இது வரைக்கும் நம்ம 3 மணிக்கு பேசுறோம், 3 மணி மட்டும் ஜேபி நட்டா பார்க்கல. ஏன்னா அவர் ராஜ்யசபால பிஸியா இருந்தா நான் விசாரிச்சுட்டேன். இருக்கிறதை பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கும் ஓ பன்னீர்செல்வத்துடைய டெல்லி விஜயம். அப்படிதான் என் மனதில் படுது. சரி, இன்னொரு விஷயமும் வருது. தேமுதிகவோட டீல் முடிஞ்சிடுச்சு, அவங்க என்டிஏ கூட்டணிக்குள்ள வர்றாங்க, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தியும் ஒரு கிளாரிட்டி கொடுங்களேன். அது ஒன்று நிச்சயங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரு தூதுவர் பிரேமலதாவை சந்தித்தார் சென்ற வாரம் சென்னையில். அது ஒரு குஜராத்தி தூதுவர். அவர் பேசியிருக்காங்க. ராஜ்யசபா வந்தா we will definitely consider சொல்லியிருக்காங்க பிஜேபி சைட்ல இருந்து. அதை எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு அணியில் கொண்டு வருவதற்காக அனைத்து முயற்சிகளும் எடுத்துப்பட்டு விட்டது. எத்தனை சீட் அவர் கேட்கிறாரோ we will also spare from பிஜேபி சைடுன்னு இவங்களும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக தேமுதிக எடப்பாடி பழனிசாமி தலையில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கும் என்று தான் எதிர்பார்க்கிறார்கள். அதற்கான திரைமறைவு சம்பவங்களை எல்லாம் அமித்ஷாவும் பிரதமர் நரேந்திர மோடி செயலகமும் செய்து வருகிறது என்பதை தான் ஊர்ஜிதப்படுத்த முடியும். இப்ப டெல்லி பிஜேபி ஜார்க்கண்ட்ல கவனம் செலுத்துறாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்ப கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜார்க்கண்ட்ல இருக்கு அவங்க கவனம் அப்படின்னுட்டு. அப்ப தமிழகத்துல எந்த அளவிற்கு அவங்க அந்த தேர்தல் களத்தை உற்று நோக்கிட்டு இருக்காங்க? ஏன்னா இந்த பக்கம் செங்கோட்டையன் அவர்கள் எப்படியாவது இங்க நிறைய பேர் அதிமுக கொண்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி வியூகங்களை வகுத்து கொண்டிருக்கிறார் தாவேகால உட்கார்ந்து அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது அதிமுக இருந்து வரப்போறாங்க அப்படின்னா அதை எப்படி பார்க்கும் பிஜேபி? அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி மேற்கொள்வார்கள்? ஜார்க்கண்ட் பற்றி கேட்டீர்கள். நான் ஜார்க்கண்டை செங்கோட்டையன் விஷயத்துக்கு அர்ப்பம் சொல்றேன். செங்கோட்டையனை பற்றி பாரதிய ஜனதா கட்சி அவ்வளவாக நம்பவில்லை. அவர் முதியவர், பல முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் சட்டசபைக்கு 9-10 முறை. அவருக்கு அரசியல்வாதி என்ற மரியாதை இருக்கிறது. ஆனால் அவர் செய்யக்கூடிய செய்த காரியங்கள், செய்து வரக்கூடிய காரணங்கள்லாம் பாஜக தலைமைக்கு பிடிக்காது இருப்பதாகத்தான் சில ரகசிய தகவல்கள் மூலமாக கிடைக்கப்பெறுகிறது. உதாரணத்திற்கு நேரு சொல்லிருக்கலாம், நான் நிர்மலா சீதாராமனை பார்க்க போறேன். ஒளிஞ்சு எதுக்குங்க பாக்குறோம்? ஹரித்வார் போறேன்னு நிர்மலா சீதாராமன் கல்யாணத்தை பார்த்தார். அந்த கல்யாணத்துல அமித்ஷா வந்தார். உடனே அமித்ஷா பார்த்துட்டு அவர் நமஸ்கார் இப்படி அப்படின்னு உடனே பார்த்தது அர்த்தம் என்ன? இதையெல்லாம் அவர்கள் நம்பவில்லை.
எடப்பாடி பழனிசாமி தான் தமிழகத்தினுடைய பாஜக, அதாவது தேசிய ஜனநாயக முற்போக்கு என்டிஏவினுடைய முகம் என்று அவர்கள் முடித்து விட்டார்கள். செங்கோட்டையனை பற்றி அதிகமாக பாஜகவினர் பேசுவதற்கு தயாராக இல்லை, இன்க்ளூடிங் தமிழ் தெரிந்த சில முக்கிய தலைவர்கள். ஆனா அவர் மூலமா நிறைய அதிமுகவோட முக்கிய நிர்வாகிகள் இந்த சைடு போவாங்க, தாவேக பக்கம் போவாங்கன்னா அங்க கொஞ்சம் என்டிஏ கூட்டணிக்கே ஒரு வலு குறைவாகதான் இருக்கும். அப்ப அதுல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் இருக்கு தானே? இருக்கு. பட் அதெல்லாம் நிச்சயமாவே ஷியாமலாமா, எப்போ ஷியாமலாக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குதோ, ராஜகோபால் விஷயம் தெரிஞ்சிருக்குதோ, டெய்லி அவங்க எல்லாம் இந்த பல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க நாடி துடிப்பை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அவங்களுக்கு நிச்சயம் தெரியும். அவர்களுக்கும், ஏன்னா எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும், நான் ஒன்று தினமலர் உரைகள் நேயர்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன் ஷியாமலா மூலமாக, பிரதிதினம் they are in touch with each other. எப்படி ஏதாவது ஒரு நிலைமையில தினம் அவங்க விஷயத்துல இருக்காங்க. தமிழகத்திற்கு முன்னுரிமை கொடுப்பது, தமிழகத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதுதான் பாஜகவினுடைய நோக்கம். கடந்த 10 நாட்களாக ஜே பாண்டா என்பவர் தமிழகத்தில் முகாமிட்டுள்ளார். நாளை மறுநாள் ஒருவேளை அமித்ஷா சென்னைக்கு வந்தாலும் வரக்கூடும் என்ற செய்திகள் நான் கேள்விப்படுகிறேன். அவர் வந்தான்னா 3 மணி நேரம் சென்னைக்கு, என்ன அவர் கேரளாலேருந்து சென்னைக்கு வந்துட்டு பெங்களூர் போயிட்டு டெல்லிக்கு வரப்போறாரு. ஸோ அதனால அந்த 3 மணி நேரத்தில் என்ன விஷயம் யார் பார்க்க போறாங்களோ ஒன்னும் டீட்டெயில்ஸ் தெரியல. பாஜக தமிழகத்தை பொறுத்தமட்டில் 2 முக்கிய விஷயங்களை அவர்கள் குறிப்போட்டு வைத்து செய்கிறார்கள். ஒன்று, ராஜ்யசபா லோக்சபாவில் சென்ற ஒரு பில் பொழுது பேசும்பொழுது, ஒரு மசோதா மீது பேசும்பொழுது திருச்சி சிவாவையும் பார்த்து கனிமொழியும் பார்த்து அமித்ஷா சொன்ன ஒரே ஒரு கருத்து, மே திமுக சர்க்காருக்கு உக்காடுக்கே பேங்துங்கா அப்படின்னாரு. வேருடன் பூணிங்கி எறிவேன் என்று. அந்த நிலைப்பாடு இன்றும் இருக்கிறது. இரண்டாவது, இபிஎஸ் இஸ் த லீடர் ஆஃப் என்டிஏ. இதுல அவங்க ரொம்ப ஸ்டபர்னா இருக்காங்க. எந்த விஷயமா இருந்தாலும் இபிஎஸ் கேட்டுட்டு வான்னு சொல்ற அளவுக்கு அமித்ஷா இபிஎஸ் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார். அதுல சில அந்த திருப்பாவையில வள்ளல் பெரும் பசுக்கள்லாம் இருக்கும். அதாவது இந்த விஷயத்துல எல்லாம் பண்ணிடுவாங்க அவங்க. அதுக்கெல்லாம் இபிஎஸ் தான் இன்சார்ஜுங்க. ஸோ ஆக மொத்தம் இபிஎஸ்க்கு நல்ல மரியாதை இருக்கு. இப்ப ஜார்க்கண்டுக்கு வரேன். தமிழ்நாடு பேசி முடிச்சாச்சா? இன்னும் பேசணுமா? இன்னும் ஒண்ணே ஒண்ணு இருக்கு. இந்த காங்கிரஸ் குழு இன்றைக்கு முதல்வரை சந்தித்திருக்கிறது. தேர்தல் பங்கீடுக்காக, தொகுதி பங்கீடு சம்பந்தமா பேச்சுவார்த்தைக்காக ஒரு குழு. அந்த குழு அங்க டெல்லியில அதிகாரப்பூர்வமா இல்ல, அமைக்கப்படல அப்படின்னு சொன்னா கூட இன்னைக்கு அவங்க டைரக்டா போய் முதலமைச்சரை சந்திச்சுட்டு மரியாதை நிமித்தமா நாங்க சந்திச்சோம்னு ஒரு பேட்டியும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்ன பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா நீங்க பார்க்கறீங்க? எவ்வளவு சீட்டு கேட்டிருப்பாங்க காங்கிரஸ் நினைக்கிறீங்க? டெல்லி ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாங்களா? டெல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் ஒண்ணும் கொடுக்கல. டெல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் செல்வ பெருந்தகைக்கு எதிர்மாறாகத்தான் இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். காரணம், நேற்று சென்ட்ரல் ஹால் என்று சொல்லக்கூடிய பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தில் மத்திய வளாகத்தில் கார்த்திக் சிதம்பரம், விஷ்ணு பிரசாத், மாணிக் தாக்கூர், அந்த மயிலாடுதுறை எம்பி சுதா மற்றும் செந்தில் திருவள்ளூர் எம்பி இவங்கெல்லாம் உட்காந்து பேசியிருந்தாங்க. நான் கண்ணால பார்த்தேன். அத கார்த்திக் சிதம்பரம் ட்வீட் வேற போட்டிருக்காரு, அந்த போட்டோ வேற போட்டிருக்காரு. எது? செல்வ பெருந்தகைக்கு எதிர் கும்பல். இது தாவேகா கும்பல். இவங்கெல்லாம் தாவேகாவுடைய ஆதரவாளர்கள், திமுகவிற்கு எதிரான நிலையில் உள்ளவர்கள். கடந்த 6-7 மாதங்களாகவே மாணிக் தாக்கூர் தன்னுடைய ஒரு எண்ணங்களை ராகுல் காந்திக்கும் கேசி வேணுகோபாலுக்கும் பிரதிதினம் ஒரு தலகாணி மந்திரம் சொல்லிட்டே இருக்காரு. அவர் ஏதாவது ஒண்ணு ஆன்டி டிஎம்கேவாவே. தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தால் பொதுமக்களிடமிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் விலகிவிட்டதாகத்தான் மத்திய காங்கிரஸ் தலைமை நினைக்கிறது. எனினும் கண் துடைப்பு, ஐ வாஷ். இன்னைக்கு மீட்டிங் நடந்ததெல்லாம் ஐ வாஷ். இல்லாம எதுக்குங்க சபரீசனை போய் சீஃப் மினிஸ்டர் டெல்லிக்கு அனுப்பிச்சு மல்லிகார்ஜுன் கர்கேயும் ராகுல் காந்தியை பார்க்க வச்சாரு. 6 முறை பிரவீன் சக்கரவர்த்தி விஜயுடன் பேசிய பிறகு, பிரவீன் சக்கரவர்த்தி என்பவர் டேட்டா மேன், அவர் தான் இந்த அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காரு.
அவர் ராகுல் காந்திக்கு இடது கலம் வலது கலம் கண் இடது காது வலது காது கண் வலது கண்ணு எல்லாமே அவர் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் மேன். அவர் போய் விஜய் கிட்ட பார்த்துட்டு 6 முறை பேசியிருக்காரு, 6 times தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. நேற்று கூட அந்த எஸ்ஐஆரை பற்றி ஒரு போராட்டம் நடத்திய போது ராகுல் காந்தியுடன் கனிமொழி ஓப்பனாவே பேசியிருக்காங்க. ஒரு குழப்பம் இருக்கிறது காங்கிரஸில், அதை சீர்த்து கொள்ளுங்கள் என்று. ராகுல் காந்தி ஆமாமா நான் சொல்றேன்னு அது எல்லா அவங்க பேசுறது எல்லாமே சில ஊடகங்களிலும் சில சமூக வலைதளங்களும் வந்து விட்டது. தமிழ்நாடை பற்றி தான் அவங்க எஸ்ஐஆரை பத்தி போராட்டம் பண்றாங்க, பேசுறது தமிழ்நாடு பத்தி. ஆக மொத்தம் திமுகவும் ஒரு கலகலத்து இருக்கிறது. தமிழக காங்கிரசிலும் ஒரு குரூப் வந்து விஜயுடன் போக வேண்டும் என்று இருக்கிறார்கள். ஒரு குரூப் செல்வ பெருந்தகை தலைமையில் அவர் திமுகவுடன் இருக்க வேண்டும் என்று இருக்கிறார். காரணம் என்ன என்று செல்வ பெருந்தகைக்கு தான் தெரியும். ஒரு சிபிஐ கேஸ்ல அவர் மாட்டிட்டு இருக்காரு, அதை விடுவிடணும்னு கேட்கிறாரு. திமுகவுக்கு எதிர்த்து ஓப்பனாவே காங்கிரஸ்காரங்க பேசுறாங்க, செல்வ பெருந்தகைக்கு எதிர்த்து. இதுதான் பின்னணி. டெல்லியில இருக்கிறத பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் என்ன தெளிவா வரும், ராகுல் காந்தி குழப்பத்தில் இருக்கிறார் என்பதுதான். இப்ப பாருங்க, இன்னொன்னு, நீங்க அவர் குழப்பவாதிங்கிறதுக்கு ஒரு உச்சகட்டம் கர்நாடகா, உச்சகட்டம் ஜார்க்கண்ட், உச்சகட்டம் பீகார், உச்சகட்டம் இந்த எஸ்ஐஆர். இது 4 நான் விவரிச்சேன்னா உரைகள் நேருக்கு போர் அடிச்சிடும். அதான் நான் என்ன தெரியுமா சொல்றேன், இப்ப பாராளுமன்றத்தில் திங்கட்கிழமை முதல் சோனியா காந்தி அம்மையாருடைய பிறந்த நாள் 9 டிசம்பர் முதல் 9ஆம் தேதி சாயங்காலம் மட்டும் வந்தே மாதரத்தை பற்றி பேச இருக்கிறார்கள். 10ஆம் தேதி காலையில இந்த எஸ்ஐஆரை பற்றி சொல்ல போறாங்க. எதிர்கட்சி தலையில் இருந்து ராகுல் காந்தி இந்த எஸ்ஐஆரை பேச ஆரம்பிக்க இருக்கிறார். அரசாங்க தரப்பில் இருந்து அனுராக் தாக்கூர் பேச இருக்கிறார். இப்ப பாருங்க, இவங்க எஸ்ஐஆருங்கிறாங்க. சமீபத்தில் நேஷனல் ஹெரால்டுக்கு ஊழல் என்று சொல்லி ஒரு எஃப்ஐஆரை போட்டிருக்காங்க. என்னிடம் ஒரு பாஜக தலைவர் கிண்டலாக தமாஷாக சொன்னது, எதிர்கட்சி எஸ்ஐஆர் என்பார்கள், ஆளுங்கட்சி எஃப்ஐஆர் என்பார்கள் என்று. ஆக மொத்தம் எஸ்ஐஆருக்கும் எஃப்ஐஆருக்கும் தான் சண்டை என்று சொல்லுகிறார். இவங்க பாருங்க, அங்க தோச்சு வளர்த்திடுவாங்க. அன்னைக்கு சோனியா காந்தி ஊழல் பத்தி தான் பேசுவாங்க, அவங்க எஸ்ஐஆரை பத்தி ஒரு 2 பேர் பேசி விட்டுருவாங்களே தவிர காங்கிரஸுக்கு அந்த அவங்க பேசக்கூடிய ஒரு திறன் இருக்கு பாருங்க. பாஜக ஆங்கிலத்தில் சொல்வார்கள், they will turn the table against காங்கிரஸ், அந்த திசை திருப்பி விட்டு விடுவார்கள். அப்ப பார்த்து தெரிஞ்சு அனுராக் தாக்கூர் பேச ஆரம்பிச்சு எஸ்ஐஆரை பத்தி பேச மாட்டார், எஃப்ஐஆர் பத்தி தான் பேசுவாங்க. இதை தவிர காங்கிரஸை பற்றி காங்கிரசுக்கும் பாஜகவிற்கும் இடையே கூட ஒரு சில ஒப்பந்தங்கள் வந்து விட்டது. காரணம், இந்த பார்லிமெண்ட் நடத்த மாட்டேன்னு சொன்னாங்க. இது எப்படி நடத்துறாங்க தடால்னு. ஆக மொத்தம் காங்கிரஸிற்கும் பாஜகவிற்கும் என்ன ஒப்பந்தம் வந்துட்டா எஸ்ஐஆர்ல அப்படின்னு கூட கேட்கறாங்க நிறைய பேர். இது அது சம் சீக்ரெட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதாங்க கூட. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த எஃப்ஐஆரை பத்தி டெல்லி போலீஸ் ராகுல் காந்தியை கைது செய்யாது என்ற ஒரு உத்தரவாதத்தை பாஜக தந்து விட்டதோ என்று கூட கேட்கிறாங்க. இது பாருங்க, தமாத்னா மாப்பிள்ளைன்னு அர்த்தம் ஹிந்தியில. மாப்பிள்ளை ராபர்ட் வாட்ரா பத்தி 10 வருஷமா ஒரு புக்கு போட்டாங்க, 4000 கோடி ஊழல், ஒண்ணுமே நடக்கல. சோ இது ஒரு குழப்பம் காங்கிரஸ்ல இருக்குது. ஜார்க்கண்ட் குழப்பம் இருக்குது. கர்நாடகாவில் நீங்களே தெரியும் உங்களுக்கு, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு இவர் வராரு, சிவகுமார் எம்எல்ஏக்கெல்லாம் பார்க்க. இந்த எம்எல்ஏக்கு இங்க தர்ணா பண்ணிட்டு இருக்காங்க. மல்லிகார்ஜுன் கார்கே ஒரு ஃபிளாப், ஃபெயிலியர், வயசாயிடுச்சு தவிர மெதுவா நடக்கிறாரு. அவர் புரியவே மாட்டேங்குது, காதும் கேட்க மாட்டேங்குது, எல்லாம் சில டைம் எழுதி காமிக்கிறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, காங்கிரஸ் ஜார்க்கண்ட்ல வித்ட்ரா பண்ணிட்டாங்க சப்போர்ட்டை. அங்க ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சர் சிபு சோரேனுடைய மகன் ஹேமந்த் சோரேன் அமித்ஷாவுடன் தொடர்பு கொண்டு அமித்ஷாவுடன் பாரதிய ஜனதா கட்சியில் சேர ஆசைப்படுகிறார். இந்தி கூட்டணி விலகி விட்டு வர இருக்கிறார். இந்த குழப்பத்தின் நடுவில் தமிழ்நாடு அவங்க பாக்குறது இல்லைங்க. காங்கிரஸ்காரங்க தமிழ்நாடு அம்பேல் விட்டாங்க. சரி, இப்ப ஜார்க்கண்ட்ல இப்ப ஆட்சி மாற போகுது, அதாவது கூட்டணிகள் மாறி ஆட்சி மாற்றம் நடக்க போறதுக்கான வாய்ப்பு தெரியுது, அப்படித்தானே? ஆட்சி மாற்றம் முதலமைச்சர் மாற்றம் இல்ல, அதான் கூட்டணி மாறி
கூட்டணி கட்சிகள் மாறுது. இப்ப பாருங்க, பீகார்ல எப்படி நிதிஷ்குமார் இருந்து 2 பக்கமும் ஆடுவாரு, இப்படி 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 தஞ்சாவூர் பொம்மை மாதிரி. அதே மாதிரி இப்ப ஜார்க்கண்ட்ல வந்துருச்சு. இந்த நிலைமை தமிழகத்தில் வரக்கூடும் என்று நான் நினைக்கிறேன் 2026க்கு பிறகு. ஏனென்றால் 234 தொகுதியில ஷாமலா, நீங்க வந்து ஓட்டு பர்சன்டேஜ் எல்லாம் விட்டுருங்க. ஒரு புது மெத்தட் ஐடியாலஜி பாத்தீங்கன்னா, டேட்டா பத்தி நான் சொல்றேன். விஜய்க்கு 20% இருக்குன்னா 15% எதுவும் இருக்குன்னு சொன்னா கூட அவர் ஒரு 30 சீட் எடுத்துருவாருங்கம்மா. 234ல 30 போச்சுன்னா 204 200ன்னு வச்சுக்கிடுங்க. 100 200 இபிஎஸ் 100 ஸ்டாலின் 100. இந்த 200ல 12 எங்க 20 எங்க கொண்டு வருவீங்க? விஜய் கிட்ட இருந்து வாங்கணும் இல்லையா? அதிமுக இருக்கக்கூடிய கட்சிகளை உடைக்கணும் திமுக, இல்லையா திமுக இருக்கிற கட்சியை உடைக்கணும் அதிமுக. அப்போ ஆர்.என். ரவி நல்லா பூந்து விளையாடுவாரு, நரேந்திர மோடி காதை பிடிச்சு இப்படி திருகுவாரு, அமித்ஷா தூக்கி எடுப்பாரு. இந்த குழப்பம் தமிழகத்தில் வர இருக்கிறது என்பதுதான் ஜார்க்கண்ட் பாடம் கற்பிக்கிறது தமிழகத்திற்கு. சார், அடுத்த சஞ்சார் சாத்தியை வச்சு ஒரு பெரிய ஒரு எதிர்கட்சிகள்லாம் ஒரு நிறைய கண்டனம் தெரிவிச்சாங்க, கவலை தெரிவிச்சாங்க. பிரியங்கா காந்தி எல்லாம் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போய் இது வேவு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதையே சொன்னாங்க. வந்து என்ன நடந்தது, திடீர்னு ஒரு வந்து அமைச்சர் வந்து திடீர்னு ஒரு ஸ்டெப் பின் வாங்கின மாதிரி, இல்ல அது விருப்பம் தான், பயனாளர்களோட விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ இது வந்து எங்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு ஒரு கிரெடிட் எடுத்துக்க பாக்குறாங்க. என்னதான் நடந்தது? காங்கிரஸ்காரனுக்கு சரி, பிரியங்கா காந்திக்கு சரி, ராகுல் காந்திக்கு சரி, எதை பார்த்தாலும் அவங்களுக்கு மஞ்சக்காம இது காரணம். எதை பார்த்தாலும் மஞ்சளா இருக்குது அவங்களுக்கு, எதை பார்த்தாலும் ஓட்டு கேட்குது. இப்ப ஷாமலா ராஜகோபால் பேசுறாங்க, ஓட்டு கேட்கறாங்களாம். இது என்ன ஓட்டு கேட்க வேண்டி கிடக்கு? உங்க போன்ல ஒண்ணும் இல்ல ஷாமலா, இந்த போன்ல நான் சஞ்சார் சாட்டு எவ்வளவு நாளா வச்சிருக்கேன். அது மூலமாக வரக்கூடிய டெலிபோன் கால்ஸுக்கு 1930 நம்பருக்கு அனுப்புறதுக்காக எல்லாம் இதுல இருக்குது. நீங்க சொல்லுங்க, ப்ரீ இன்ஸ்டால்டு அப்ளிகேஷன் இருக்குது, அது எடுக்கலாம் எடுக்கக்கூடாதுதான் சொல்றாங்க. இதுல ஒரு டெக்னிக்கல் சப்ஜெக்ட் இது இந்திய பாதுகாப்பிற்கு முக்கியம். வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் பல்வேறு தலைவர்களுக்கும் பல்வேறு நடிகர்களுக்கும் குண்டு மிரட்டல் வருகிறது வீட்டிற்கு. முதலமைச்சர் உள்பட, ரஜினிகாந்த் உள்பட, விஜய் உள்பட. அந்த போன் எங்கேருந்து வருதுங்கிறது கண்டுபிடிக்கிறது காலர் ஐடென்டிட்டி படிச்சிடுறாங்க. இமெயில் வந்து அதை ட்ரேஸ் பண்ண முடியும், எங்கேருந்து ஃபுட் பிரிண்ட் வந்துடும். அதுல அதையெல்லாம் கண்டுபிடிப்பதற்காக இன்பில்ட் ஆர்கனைசேஷன். இப்ப பாருங்க, இதே போல நம்ம 2 பேர் பேசுறதை ஒட்டு கேட்க முடியும். இதுல வச்சுறாங்க, ரெக்கார்ட் சவுண்ட் போடலாம், ரெக்கார்டும் போட்டு விடலாம். அவ்வளவு இன்பில்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. சஞ்சார் சாட் அப்ளிகேஷனை வேணும்னா போட்டுங்க, வேண்டானா விட்டுருங்க. இது வெற்றி தோல்வி என்ன இருக்குதுமா? ரெட் ஃபோர்ட் செங்கோட்டையில் நடந்த விபத்துக்கு அதை கண்டுபிடிச்சாங்களே, தொலைபேசியினுடைய எண் மூலமா தான் கண்டுபிடிச்சாங்க. அது இப்ப இந்த தொலைபேசி வைத்துக் கொண்டு 45 லட்சம் பேருக்கு தொலைந்த தொலைபேசி மீண்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சஞ்சார் காட்டினுடைய அப்ளிகேஷன் மூலமாக. நீங்க இது பண்ணணும்னு அவசியமே கிடையாது, ஒட்டு கேட்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. யூபிஏ சர்க்காரும் பொழுது சிதம்பரத்தினுடைய அனுமதியின் பேரில் நீராராடியா பேசியதை, கருணாநிதியுடனும் கனிமொழியுடன் பேசியதை சிதம்பரம் ஒட்டு கேட்டார், அதை வெளில விட்டாங்க. அது யார் கேட்கறது? அது சிதம்பரம் பண்ண துரோகம் திமுகவிற்கு. அது ஒட்டு கேட்கலையே. அதை பத்தி ஏன் பிரியங்கா காந்தி சொல்ல மாட்டேங்கிறாங்க? இல்ல அதை பத்தி ஏன் சிதம்பரம் பேச மாட்டேங்கிறாரு? எங்க ஒண்ணு இல்ல, வோல்டாஸ் கடைக்கு வித்தாங்கன்னு ஒரு கடிதம். அந்த கடிதத்தை சிதம்பரம் கலைஞருக்கு ராஜாத்தி அம்மாள் போனது ரிலீஸ் பண்றாருங்க. எவ்வளவு திமிர் இருந்தா பண்ணிருப்பாருங்க. அப்ப பாத்தீங்கன்னா இப்ப சஞ்சார் கட்டுல வந்ததுக்கு எல்லாம் சப்பக்கட்டு கட்டுறாங்களே. ஒரு பிரைவேசி துரோகம் பண்ணது சிதம்பரத்துடைய உள்துறை அமைச்சகம், அப்பொழுது நிதித்துறை அமைச்சகம். அதெல்லாம் யார் கேட்கிறாங்க? ரத்தன் டாடா வந்து கலைஞரை பார்த்ததும், முரசொலி மாறனுடன் நீராராடியா பேசியதும், கனிமொழி நீராராடியா பேசியதும் ராஜாவுக்கு சம்பந்தமாக அதெல்லாம் ஒட்டு கேட்டாங்க. அப்ப யார் கேட்கறது? புத்தினோட வருகை, இந்திய வருகை
நான் வந்து என்னென்ன ஏற்பாடுகள், முன்னேற்பாடுகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அங்க வந்து எடுக்கப்படுது டெல்லியில. ரஷ்யால இருந்து வந்து பாப்பாங்கல்ல, யூசுவலாவே ஒரு பிரைம் மினிஸ்டர் வர்றாங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நடக்கும்? தினமலர் உரைகள் நேருக்கு ஒரு நேரலை வேண்டும் என்றால் நேர் வர்ணனை, ரன்னிங் காமெண்ட்ரி என்று சொன்னால் 300 பாதுகாவலர்கள் வந்திருக்கிறார்கள், கமாண்டோஸ் ரஷ்யாவிலிருந்து. அவர் 6 இடத்திற்கு, முக்கியமான இடத்திற்கு போக இருக்கிறார் புட்டினும் நரேந்திர மோடியும் சேர்ந்து கொண்டு. அந்த 6 முக்கிய இடங்களில் ஹைதராபாத் ஹவுஸ் 1, ராஷ்டிரபதி பவன் 1, மௌரியா ஹோட்டல் 1, அப்படி என்ற பிரிச்சு, ராஜ்காட் மகாத்மா காந்தியினுடைய சமாதி 1 எல்லாம் அங்கெல்லாம் எலக்ட்ரானிக் அம்பர்லா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ட்ரோன் மூலமாக பாதுகாப்பு செய்யப்படுகிறது. அதையும் தவிர ரஷ்ய அதிபர் புட்டின் வருவதற்கு இந்தியா எல்லைக்குள் வந்தவுடன் அவருக்கு சாதகமாக 2 பாதுகாப்பு விமானங்கள் இந்தியன் ஏர்போர்ஸ் மூலமாக செய்திருக்கிறார்கள். ஆகாயத்திலும் கூட தாக்க முடியாத அளவிற்கு. தரை இறங்கிய பிறகு RS செனட் என்று சொல்லக்கூடிய ஹெவி லக்ஸரி லிமசின், பெரிய வண்டிங்க. அந்த வண்டி வந்து 1 லிட்டருக்கு 5 கிலோமீட்டர் தான் போகும். அவ்வளவு மெதுவா போகக்கூடிய வண்டி. அந்த வண்டி ரொம்ப சொபிஸ்டிகேட்டட் வண்டி, இரும்பு, அதாவது இந்த குண்டு தொலைக்காத வண்டி. அந்த வண்டியில தான் சைனால நரேந்திர மோடி அவங்களும் உட்காந்து ஒன்னா பேசினாங்க. ஏன்னா இது வந்து சைனா ஒட்டு கேட்டுமோன்ற பயத்துல இவங்க 2 பேரும் ஒன்னா பேசினது. அந்த வண்டி இங்க வருதுங்க. அந்த வண்டி நேற்று நைட்டுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி 3 வண்டி வந்திருக்குது. ஸ்பேர் வண்டி 1, வேற எங்கேயாவது ரிப்பேர் ஆச்சுன்னா ரெடியா இருக்கிறதுக்கு 1 வச்சு 3 வண்டி வந்து மொத்தம் 45 வெஹிக்கிள்ஸ் வந்திருக்குங்க. பரபரன்னு இருக்கு. இதெல்லாம் ஒரு செக்யூரிட்டி டீல். ஆனால் புட்டின் வருகை மூலமாக ஆபரேஷன் சிந்தூரில் S-400 என்ற ஒரு ஆயுதத்தை நாம் உபயோகித்தோம். அது ரஷ்ய ஆயுதம். அது S-500 இப்போது விற்பனைக்கு தயாராகி இருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் ஆன்கோயிங் வார் என்று நரேந்திர மோடியை சொன்னதுனால வெயிட் அண்ட் வாட்ச். இந்தியா 5 S-500 வாங்க இருக்கிறது. ராணுவ ஒப்பந்தம் மற்றும் விவசாயம், தொழில், வளர்ச்சி மற்றும் 8-9 MOU மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கையெழுத்து விடுக்கிறார்கள் நரேந்திர மோடியும் புட்டினும். இந்தியாவிற்கு கடந்த 35 ஆண்டுகளாக ரஷ்யா தன்னுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது ஆப்த நண்பனாக. நரேந்திர மோடி சில விஷயங்களில் புட்டினை ஆதரிப்பதன் மூலமாக புட்டினிடம் நாளை அவர் தனிப்பட்ட முறையில் உக்ரைன் சம்பந்தப்பட்ட சண்டைகளை எல்லாம் குறைத்து விட வேண்டும் என்று சொல்லி 2026 பிப்ரவரி மாதம் வாக்கில் ஒரு ஒப்பந்தம் வருவதற்கான ஒரு அடித்தளத்தை நாளை டெல்லியில் நரேந்திர மோடி புட்டின் கூட்டம் செய்யும். அதற்கு சைனாவும் அமெரிக்காவும் ஆதரிக்கும் என்று தான் டெல்லியில் தூதரகங்கள் பேசுகிறார்கள். மிக மிக முக்கியமான நாள். நாளை மதியம் வருகிறார். நாளை மறுநாள் மதியம் திரும்பி செல்ல இருக்கிறார். மொத்தம் அவர் 26 மணி நேரம் இங்க டெல்லியில் இருக்காரு. டெல்லியே நடுங்குதுங்க, குளிருதுங்க. ஆனா பாதுகாப்பு ஏற்பாடு பிரமாதமா இருக்குங்க டெல்லியில. ரொம்ப சப்பையுமே போலீஸ் சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு அடிக்க ஒரு அடி போலீஸ். அதுதான் ஒரு மிக மிக முக்கியமான சம்பந்தமாக நான் கருதுகிறேன். நன்றி சார். அதாவது இவ்வளவு நேரம் வந்து பல தகவல்களை, பல செய்திகளை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நமஸ்தே.